2 சாமுவேல் 5வது அதிகாரம் 6-7 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். இந்த வார்த்தை எப்பொழுது வருகிறது என்றால், சீயோன் கோட்டை பிடிக்க புறப்பட்ட பிறகு தாவீதுக்கு நேராய் வருகிற வார்த்தை. இது உம்மால பிடிக்க முடியாது, இங்க இருக்கிற குருடரும் சப்பானிகளும் உண்மை தடுப்பார்கள் என்று சொன்னதும் அடுத்த வார்த்தை சொல்லப்படுகிறது, ஆனாலும் எத்தனை தடை இருந்தாலும், தடைகள் இருக்கும், ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தார். ஹல்லேலூயா. அவர் உன்னை செய்யணும்னு நினைச்சிட்டார்னா தடைகள் இருக்கும், ஆனால் பைபிள் சொல்கிறது ஆனாலும் தாவீது அதை பிடித்தார். தாவீது அதை செய்து முடித்தான். ஒரு தாவீதுக்கே ஒன்றை ஜெயமாய் செய்து முடிக்க முடியுமானா, எனக்காய் செய்ய எழுந்தருளினவர் தாவீது அல்ல, தாவீதையும் பயன்படுத்தின தேவாதி தேவன். ஹல்லேலூயா. எனவேதான் ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு டவுட் இருக்கவே கூடாது. அதாவது என் ஆண்டவருக்கு ஒன்ன செய்யறதற்கு என் சூழ்நிலை இப்படிதான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்ல. அப்பா எனக்கு நீ எழும்பிட்டார்னா இந்த சூழ்நிலையானது அது ஆண்டவருக்கு விஷயம் கிடையாது. ஆண்டவர் இனி ஜெயிக்கிறவர் அல்ல, அவர் ஜெயித்தவர். அவர் எல்லாவற்றையும் ஏற்கனவே ஜெயித்ததினால் எந்த காரியத்தை சந்திக்கிற உள்ளமே அந்த காரியம் நமக்கு ஜெயமாய் தான் மாறுமே தவிர தோல்வியில் கர்த்தர் விட மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் நிற்க போறதில்லை, என்னை அவர் நிறுத்த போறார். ஹல்லேலூயா. என்னை அவர் நிறுத்த போகிறார். எந்த இடத்துல நிக்க முடியாம வந்தீங்களோ அந்த இடத்துல நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. நான் எங்க நிற்பேன் நினைச்சோ அங்க என்னால என்ன நிறுத்த முடியல. ஆனா என்னை திரும்ப கர்த்தர் நடத்துறாருன்னா அவர் என்னை திரும்ப அந்த இடத்துல நிறுத்துவார் நம்புறோம். சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பாக்க. சத்துரு எப்படி வந்தாலும் ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவார். எதிர்ப்புகள் எத்தனை எனக்கு முன்பாக இருந்தாலும் அவர் என்னை முன்னேறும்படியான பலன் தந்து ஹல்லேலூயா எனக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். நீ விசுவாசித்திருக்கிறவர் யார் என்பதை உன்னை நிறுத்தி கர்த்தர் வெளிப்படுத்துவார். உங்களை நிறுத்தி கர்த்தர் வெளிப்படுத்துவார். அவருடைய கிரியைகளிலே, அவருடைய கிரியைகளுடைய மகத்துவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடத்தப்படும் போது உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் நீங்கள் யாரை விசுவாசித்தீர்கள் என்பதை ஆமென் அறிந்து கொள்வார்கள். யார் உங்களோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. என்னை நிறுத்த விரும்பினவர் என்னை நிறுத்துவார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி நன்றியோடு Thank you Jesus. Hallelujah. என்னை நீர் மறுபடியும் நிமிர்ந்து நிறுத்த போறதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். Hallelujah.